போலாம். ஃபர்ஸ்ட் அப்படி போறோம், அதுக்கப்புறம் இது பண்றோம், அப்புறம் மெதுவா தள்ளி விடுறோம். நான் ரொனால்டோ சார் அருவிக்கு போலாமா? ரெடி சார், கிளம்பலாம் சார். இன்னைக்கு அருவிக்கு போய் சூப்பரா ஒரு குளியல் பண்ணலாம் சார். சரி, எல்லாரும் கிளம்புறோம், அருவிக்கு போறோம், சூப்பரா ஒரு குளியல போடுறோம். நான் ஒரு ரவுண்ட் போடுறேன். மறுபடியும் ரவுண்டா? அருவியில ரவுண்ட் போட போறேன்னு சொன்னேன். சரி வாங்க எல்லாரும் போலாம். சார் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. மகா ஃபேமிலி வராங்க, எல்லாரும் சேர்ந்து போயிடுவோம். ஹலோ, நாங்க எதுக்குங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணணும்? அவங்க என்ன எங்களுக்கு சொந்தக்காரங்களா? அதெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. ரொனால்டோ சார், அவங்க எங்க வேணாலும் போட்டோம், நீங்க வாங்க நம்ம கிளம்பலாம். ஏன் மகள், அவங்க வரதுல உனக்கு என்ன பிரச்சனை? இன்னும் வழியில நடந்ததை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் மறந்துரு மகள். மேடம் கரெக்டா தானே சொல்றாங்க, அவங்களும் அருவிக்கு தானே வராங்க. 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து போனா ஒரு தப்பு இல்லையே. ஆமா, நீங்க என்ன கைடா இல்ல 2 குடும்பத்தையும் சேர்த்து வைக்க வந்த நாட்டாமையா? இங்க பாருங்க, எங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் பண்ணி கொடுங்க, அது போதும். ரொனால்டோ, நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க, நீங்க வேணா ஒன்னா சுத்தலாம். நாங்க எதுக்கு அவங்களோட ஒன்னா சுத்தணும்? என்னடா இது வம்பா போச்சு, இவங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியலையே. இங்க பாருங்க ரொனால்டோ, எங்களுக்கு யாரோடையும் சேர்ந்து போகணும்னு அவசியம் இல்ல. நாங்க மட்டும் தனியா அருவிக்கு போறோம். யாரா இருந்தாலும் அவங்கள இன்னொரு நாளைக்கு போக சொல்லுங்க. அத நாங்க சொல்லணும் மிஸ்ஸி. நாங்க எங்க போகணும் எங்க போக கூடாதுன்னு நாங்க தான் டிசைட் பண்ணணும். மத்தவங்க விஷயத்துல தலையிட வேண்டான்னு அவங்களுக்கு சொல்லுங்க. அப்புறம் அவங்க போற இடத்துக்கு போகணும்னு எங்களுக்கு எந்த விருப்பமும் இல்ல. அதனால நாளைக்கு நாங்க அருவிக்கு போறோம், இன்னைக்கு வேற இடத்துக்கு போலாம். என்னங்க இது? எதுக்கு இப்ப தனியா போறோம்னு அடம்பிடிக்கிறீங்க? இது என்ன நம்ம வீடா? நாமெல்லாம் ஊர் விட்டு ஊரு சுத்தி பாக்குறதுக்கு தானே வந்திருக்கோம். வந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் அன்பா இருந்துட்டு போனால. மத்தவங்க திமிரா இருக்கும் போது நாம மட்டும் எதுக்கு வளைஞ்சுக்கிட்டு போனோம்? நாம தனியா போய்க்கலாம். இப்ப அந்த அருவியை பாக்கலன்னா என்ன குடியா முழுகி போயிட போகுது? ஏன்னா இன்னைக்கு கொற்ற அருவி நாளைக்கு நின்னுடவா போகுது. எப்படி? இதுக்கப்புறம் யாராவது பேச முடியுமா? சரி சரி, சட்டுப்புடன் ஒரு முடிவுக்கு வாங்கப்பா. சீக்கிரமா அருவிக்கு போய் ஜாலியா ஜோடியா போய் குளிச்சுட்டு வருவோம். அருவியில ஒரு முதியவர் வழுக்கி விழுந்து சாவுன்னு ஒரு நியூஸ் வரும். பரவாயில்லையா? இவங்க நம்ம தொழிலுக்கு போட்டி வந்துருவாங்களோ? எல்லாத்தையும் மொத்தமா கூட்டிட்டு போய் மதியம் மகாவையும் போட்டு தள்ளன்னு பார்த்தா 2 குடும்பம் ஒத்து வர மாட்டேங்கிறாங்களே. சார் என்ன சார் யோசிக்கிறீங்க? வாங்க சார் போலாம். நான் தான் வேற இடத்துக்கு போலாம்னு சொல்லிட்டேன்ல, எதுக்கு எங்களை கம்பல் பண்றீங்க? இங்க பாருங்க மிஸ்ஸி, நாங்க சொல்ற மாதிரி கேட்டா கேளுங்க, இல்லனா நாங்க வேற ஒரு கைட பாத்துக்கிறோம். சார் சார் கோவப்படாதீங்க சார். என்ன இவனும் நானும் ஒரே அருவியில ஒன்னா குளிக்கிறத கற்பனை பண்ணி பார்த்தா கன்றாவியா இருக்கு. இவன் கூட எல்லாம் அருவியில குளிக்கிறத விட அருவியில ஏறி குதிச்சிடலாம். நல்ல முடிவு, அப்படியே செய். தள்ளி விட்டு அப்புறம் தான் நான் குதிப்பேன். பரவாயில்லையா? பாவி, இத பாரு, நீ என்ன மதிக்காததால இந்த ஊர்ல ஒரு பய கூட என்ன மதிக்க மாட்டேங்கிறாமா பாரு. மதி, நாம எதுக்கு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும்? நம்ம கிளம்பலாம். கைடு இல்லாம நம்மளால தனியா போக முடியாதா? வாங்க போலாம். வாங்க. மேடம் 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 மேடம், நான் சொல்றத கேளுங்க மேடம். உங்க 2 ஃபேமிலிக்கும் தனித்தனியா ஜீப் அரேஞ்ச் பண்றதுக்கு பதிலா ஒரே வண்டியில போயிடலாம் மேடம். இங்க போனதுக்கு அப்புறம் நீங்க தனியா குளிக்க போறீங்க, அவங்க தனியா குளிக்க போறாங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நம்ம திரும்ப வந்துட போறோம். அவ்வளவுதானே மேடம்? சார், என் ப்ரோ சொல்றதுதான் சரி. வாங்க சார் போலாம். நீங்க 2 ஃபேமிலி ஒருத்தர் முகத்துல ஒருத்தர் முடிக்காதபடி நாங்க பாத்துக்கிறோம் சார். வாங்க சார் போலாம். என்னங்க, நேத்து நைட்டு தானே எல்லாருமே பேசி சமாதானமானோம். இப்ப எதுக்குங்க மறுபடியும் முரண்டு பிடிக்கிறீங்க? இங்க இது வரைக்கும் நடந்த சண்டை எல்லாமே சூழ்நிலையா தான் நடந்தது. இங்க யாரும் கெட்டவங்க இல்லங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அருவிக்கு போறதுல என்ன பிரச்சனை? மகாக்கா சொல்றதும் சரிதான். நிறைய பேரு சேர்ந்து போனாதான் அந்த இடம் சந்தோஷமாவும் கலகலப்பாவும் இருக்கும். அதை எதுக்காக நாம மிஸ் பண்ணணும்? நேத்து கேம்ப் ஃபயர்ல எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடினது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? அதே மாதிரி இன்னைக்கும் எல்லாரும் ஒன்னாவே அருவிக்கு போயிட்டு வரலாம். மகாக்கா, நீங்க உங்க குடும்பத்துக்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுங்க. நானும் இவங்க கிட்ட பேசுறேன். ஓஹோ, அப்படின்னா நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க. அதனால நான் சொல்றத கேட்க மாட்டேன், அப்படிதானே? எதுக்கு மகள் இப்படி பேசுற? நீதான் யாரோடவும் சண்டை போடாம ஒத்துமையா இருப்ப. அப்படிப்பட்ட நீ எதனால இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. மகிழ்னி, எனக்கும் மதி சொல்றதுதான் சரின்னு படுது. நாம கைடுங்க சொல்ற மாதிரி கேட்கலாம் மகிழ்னி. என்ன இருந்தாலும் நாம இந்த ஊருக்கு புதுசு இல்லையா?
இந்த மலையில நமக்கு நல்லது கெட்டது தெரியாதுல்ல. காட்டு எருமை கரடி வந்தா கூட தெரியாது.